ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து துவரம்பருப்பு வச்சு ஒரு கறி வடை வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா. ஒரு 75 கிராம் துவரம்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம சிக்கனை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வடைக்கு தேவையான உப்பு, இப்போது ஒரு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே கட் பண்ணி அதோடு சேர்த்துட்டு இப்போது 1 ஸ்பூனு வரமிளகாய், கொஞ்சமாக கரம் மசாலா காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அதை வந்து வடை மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பட் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைனா கடலை மாவு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எதுவுமே சேர்க்கல. ஓரளவுக்கு நல்லா வடையாக 4 வடை எனக்கு மட்டும் தட்டிக்கிட்டேன். இனி வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு வடையாக போட்டு தீயை வந்து குறைவான தீயில வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். அப்போ தான் வடை வந்து நல்லா உள்ளே வெந்திருக்கும். இது தாங்க சிக்கனும் துவரம்பருப்பு வச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணேன் ஒரு கறி வடை. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.